இந்த நாட்டை ஆளுகிற கட்சிகள் சாராய கம்பெனி வச்சிருக்க, நீ ஏன் சாராயம் காய்ச்சுற? இந்த எங்களை எல்லாம் நிர்வகிக்கிற அரசாங்கம், நீ சாராய கடையை நடத்துற, அரசாங்கத்துக்கு வருமானம் வேணும்னு சாராய கடையை நடத்துற. அப்ப உன்னை நம்பி வரி செலுத்துகிற, உன்னை நம்பி வாக்கு செலுத்துகிற நாங்க காசுக்கு எங்க போறது? நாங்க கஞ்சா பயிரிட்டுக்கலாமா? பயிரிட்டுக்கலாமா கேட்கிறோம். நீ ஒண்ணு சாராய கடையை பூட்டு, இல்லைன்னா தமிழ்நாட்டில் விவசாயிகள் கஞ்சா பயிரிட்டுக்கலாம் என்று சொல்லிடு. புரிஞ்சு போச்சு, சொல்லிருப்பா, சொல்லிரு. ஒத்தையே நான் தனியா வைக்கல, நீ நெல் கொள்முதல் பண்றவாரு டிஎன்சி, அந்த டிஎன்சி மாதிரி வச்சு கஞ்சா கொள்முதல் பண்ணிக்க. உன் டாஸ்மாக்ல நீ காய்ச்சல் சாராயத்தோட வச்சு என் கஞ்சாவை வித்து விட்டு போப்பா, கழுதிய வித்து விட்டுப்பா. எங்க போறது? நாங்க நல்லது கெட்டதுக்கு நாங்க எங்க போறது? காசுக்கு, குடும்ப செலவுக்கு எங்க போறது? மருத்துவ செலவுக்கு எங்க போறது? படிப்பு செலவுக்கு எங்க போறது? செய்முறைக்கு எங்க போறது? காசுக்கு. நீ சாராயம் வித்தாதானே உனக்கு காசு, ஏன் அரசாங்க சாராயம் வித்தாதானே அரசாங்கத்துக்கு காசு. அப்ப நான் எங்கடா போறது? நான் எங்க போறது? நான் கஞ்சா பயிரிட்டுக்கிறேன் முழுசா. 4 ஏக்கர் வச்சிருந்தா 4 சென்ட், 1 ஏக்கர் வச்சிருந்தா 1 சென்ட், 40 ஏக்கர் வச்சிருந்தா 4 ஏக்கர், இப்படி நான் கஞ்சா போட்டுக்கிறேன்ப்பா. நீயே வாங்கிக்கப்பா, நீயே வாங்கி நீயே டாஸ்மாக்ல வச்சு வித்து விட்டு போப்பா. எங்களுக்கு காசு கொடுப்பா, வீட்டு செலவுக்கு காசு கொடுப்பா. எவ்வளவு மானம் கட்டு வைத்துறாங்க பாருங்க. இதெல்லாம் பலியின் வெளிப்பாட்டுல பேசுறோம். நீங்க நினைச்சா என்னடா இவங்க கஞ்சா பயிரிட்டுக்கிறோம்னு சொல்றாங்கன்னு. பலி இப்படி செருப்ப கொண்டு அடிச்சவாது இவங்களுக்கு புத்தி வருமா என்கிற பலி, அப்பயாவது உங்களுக்கு சூடு சுரணை வருமா என்கிற பலி.